செந்தூரின் கடல் ஓரம் சில்லென்ற அலையீரம் சிந்தையில் முருகானியே தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை பறந்தோடுமே. வணக்கம் நண்பர்களே, நம்மளோட இந்த அறுபடை வீடு பயணத்துல நாம வந்திருக்கிற இடம் முருகனோட 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு தான். இந்த திருச்செந்தூருக்கு எப்படி வர்றது, எங்க தங்குறது, இந்த கோவிலுடைய வழிபடும் முறை என்ன, இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, அண்ட் இந்த திருச்செந்தூருக்கு வந்தா சுத்தி வேற என்னென்ன லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு இருக்குதுங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க போகலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறுபடை வீடுகள்ல இது 2ஆம் படை வீடாக சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம், முருகருடைய அவதார காரணமே சூரபத்மனை வதம் செய்யறதுதான். அந்த நிகழ்வு நடந்த ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். ஆக்சுவலா ஒரே ட்ரிப்ல அறுபடை வீடுகளையும் தரிசனம் பண்ணணும்னு கிளம்பி வந்த நாங்க ஃபர்ஸ்ட் திருத்தணி, அடுத்ததா பழனி, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறமா பழமுதிர்ச்சோலை, இங்கெல்லாம் திருப்தியா சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததா திருச்செந்தூருக்கு தான் போக போறோம். இந்த எல்லா வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க. நாங்க இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கிறோமே. இங்க இருந்து பஸ் மூலியமா தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போக போறோமே. ஒருவேளை நீங்க சென்னையில இருந்து திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா இருக்கவே இருக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி, அதுவும் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். 4:10க்கு சென்னையில இருந்து கிளம்புற இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் மறுநாள் காலையில 6 மணிக்கெல்லாம் திருச்செந்தூர் ரீச் ஆயிடும். இந்த திருச்செந்தூர் கோயில் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா தூத்துக்குடியில இருந்து 38 கிலோமீட்டர்லயும், திருநெல்வேலியில இருந்து 52 கிலோமீட்டர்லயும், இதுவே மதுரையில இருந்து 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குது. உங்க ஊர்ல இருந்து திருச்செந்தூருக்கு டைரக்டா பஸ் கிடைக்கலன்னா நான் சொன்ன இந்த 3 ஏரியால ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டா போதும். இங்க இருந்து திருச்செந்தூருக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. பஸ் ஏரியாவில் மாட்டுத்தாவணியில இருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு டிக்கெட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 172 ரூபாய் வாங்குறாங்க. இந்த பஸ் கரெக்டா நாங்க இப்போ 11 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா பஸ் ஏறி இருக்கோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆன் தி வேல லஞ்சுக்குன்னு பிரேக் கொடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் திருச்செந்தூர் எத்தனை மணிக்கு ரீச் பண்றோம்ட்டு. போலாம் சாப்பிட போலாம் வாங்க. நாங்க இப்போ திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கிறோமே. நீங்க சென்னையில இருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா கரெக்டா இந்த திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு இங்க இருந்து நடந்தோ இல்ல ஆட்டோலயே போகலாம். ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. ஒருவேளை நீங்க பஸ்ல வர மாதிரி இருந்தா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே நீங்க வெளியில வந்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளார 1 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து போனோம். கோயில் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்க நடந்து போய்கிட்டே இருக்கோம் டெம்பிளுக்கு. போற வழியில ஏகப்பட்ட பிரைவேட் ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், பெய்டு பாத்ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு எல்லாமே பார்க்க முடிஞ்சது. கோவில் வந்து இனிமேதான் கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. ஜூனோ ஜூலையோ தெரியல பண்ணுவாங்க. அதனால இப்ப கோவிலோடைய அந்த என்ன சொல்றது மெயின்டெனன்ஸ் ஒர்க்.
ஆக்சுவலா இந்த கோயிலுக்கு மொத்தமா 2 வாசல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது மேற்கு பக்க வாசல். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா தெற்கு பக்க வாசல் வரும். நாங்க மேற்கு வாசல் வழியா உள்ள போய் அங்கிருந்து ரைட் சைடு ஓரமா நேர பீச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதல்ல இந்த கடற்கரையில நீராடிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற நாழிக்கிணறுலயும் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமியை போய் தரிசனம் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த நாழிக்கிணறை உருவாக்கியதே சாட்சாத் முருகப்பெருமான் தானா. இங்க நடந்த சூரசம்ஹார போறப்போ தன்னுடைய படை வீரர்களுடைய தாகத்தை தீர்க்க தன் கையில இருந்த வேலை எடுத்து எரிஞ்சு உருவாக்கியதுதான் இந்த நாழிக்கிணறாம். இதுல அதிசயமே கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற இந்த ஊத்து தண்ணி உப்பு கரிக்காம இன்னைக்கு வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கிறது தான். நாங்க போன டைம்ல இந்த கிணறு கோயிலுடைய சில மண்டபங்கள்லாம் தகர ஷீட் அடிச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க. வர ஜூலை மாசம் கும்பாபிஷேகம் டைம்ல தான் இதெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க போல. நாங்க இன்னைக்கு காலையில மதுரையிலேயே ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம பழமுதிர் சோலையில இருக்கிற ராக்காயி அம்மன் கோவில்ல நூபுரகங்கை தீர்த்தத்திலையும் நீராடியாச்சு. அதனால முதல்ல இந்த கடற்கரை தண்ணிய தலையில தெளிச்சுக்கிட்டு அங்கிருந்து நாழிக்கிணறுக்கு போய் அந்த தண்ணியும் தலையில தெளிச்சுக்கிட்டு அங்கிருந்து டைரக்டா விநாயகர் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். இந்த விநாயகர் கோயில் தெற்கு வாசல் பக்கமா இருக்கு. இங்க இருக்கிற விநாயகர் தூண்டுகை விநாயகர்ங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகரை தரிசிச்சுட்டு அடுத்ததான் நாம முருகப்பெருமானை தான் தரிசிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய வரலாறை பத்தி கொஞ்சம் சிம்பிளா பாத்துடலாம். இந்த திருச்செந்தூர் கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதாம். புராணங்களின் படி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திய சூரபத்மன்ற அரக்கனை அழிப்பதற்காக அவதரித்த தெய்வம் தான் காக்கும் கடவுளான முருகப்பெருமான். அவரின் வருகைக்காக தவம் இருந்த தேவர்களின் குருவான வியாழ பகவானுக்கு முருகர் இங்குதான் காட்சி கொடுத்ததாகவும் இங்கு இருந்து கொண்டுதான் சூரபத்மனை போரிட்டு அந்த அரக்கனை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை மயில் வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவல் கொடியாகவும் தன்னகத்தே ஏற்றுக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. பின்பு வியாழ பகவானின் வேண்டுதலுக்கு இணங்க இங்கேயே குடிக்கொண்டு போரில் வெற்றி பெற்றதன் அடையாளமாக ஜெயந்திநாதன் என்கிற பெயரில் அழைக்க பெற்றார். இதுதான் காலப்போக்கில் மருவி செந்தில்நாதன் என்றானதாம். இன்ஃபேக்ட் இந்த ஊரோட பெயரே திரு ஜெயந்திபுரம்னு தான் இருந்துச்சாம். அதுதான் பேச்சு வழக்குல திருச்செந்தூர் என்று மாறியதாம். ஆனால் நக்கீரரோ இந்த ஊரோட பெயரை திருமுருகாற்று படையில திருச்சீரலைவாய்னு தான் குறிப்பிடுறாரு. பொதுவா படை வீடுனா போர் புரிய செல்லும் மன்னன் தன் படைகளுடன் தங்கியிருந்த இடத்தை தான் சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமான் தன்னுடைய படைகளுடன் தங்கியிருந்த ஒரே திருத்தலம் இந்த திருச்செந்தூர் மட்டுமே. ஆனா மத்த 5 கோயில்களுக்கும் போருக்கும் சம்பந்தமே இல்லையே. அதையும் ஏன் படை வீடுகள்னு சொல்றாங்கன்னு விசாரிக்கும் போதுதான் அதற்கான பதிலும் இங்கே கிடைச்சது. வறுமையை போக்கும் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை ஆற்றுப்படைன்னு சங்ககால நூல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வகையில மக்களோட வறுமையை போக்க முருகப்பெருமான் இந்த 6 இடங்கள்ல குடிகொண்டிருப்பதால இதையே ஆற்றுப்படைகள் தான் நக்கீரர் திருமுருகாற்று படை மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 6 ஆற்றுப்படை வீடுகள் தான் காலப்போக்கில் அறுபடை வீடுகள் என மாறியதாம். ஐயோ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த திருச்செந்தூர்ல இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு சொல்லி. எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னா இந்த ஸ்பெஷல் தரிசனத்திலேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு நிக்கிறாங்களாம் கியூலயே. அப்போ ஃப்ரீ தரிசனத்துக்குலாம் சொல்லவே வேணாம் போல. நாங்க நைட்டு ட்ரெயினை வேற பிடிக்கணும், என்ன பண்ண போறோம்னு தெரியல, வேற வழி இல்ல. சோ இந்த கோயில்ல மட்டும் 100 ரூபாய் கொடுத்து ஸ்பெஷல் தரிசனத்திலேயே போகலான்னு சொல்லிதான் முடிவு பண்ணிருக்கிறோம். போய் பார்ப்போம் எவ்வளவு நேரம் நம்மளும் அங்க போய் நிக்க போறோம்னு தெரியல. ஓகே, பேரலா இந்த டைம்ல இப்ப நான் வந்து பசங்களை கூட்டிக்கிட்டு போய் கியூல நின்னுடுறேன். என்னோட ஹஸ்பண்ட வந்து இங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா அவரும் பாதியில வந்து கியூல ஜாயின் பண்ணிக்க தான் சொல்லியிருக்கிறேன். சோ நான் வந்து கியூவுக்கு போறேன், ஃபாலோ மீ. இந்த கோயில்ல முருகரை தரிசிக்க மொத்தமா 3 விதமான ஆப்ஷன்ஸ்ல போகலாம். 1 பொது தரிசனம், அதாங்க ஃப்ரீ தரிசனம். 2வது நாங்க இப்போ நின்றுட்டு இருக்கிற 100 ரூபாய் ஸ்பெஷல் தரிசன கியூ. 3வது விஐபி தரிசனம். இந்த விஐபி தரிசன கியூ வழியா முருகரை ரொம்பவே சீக்கிரமா போய் தரிசிச்சுட்டு வர முடியும். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த கியூ வழியா சீனியர் சிட்டிசன்ஸையும் ஃப்ரீயா அலோ பண்றாங்க. அதுக்கு ஏஜ் ப்ரூஃப்காக உங்களோட ஆதார் கார்டு கட்டாயம் தேவை. அண்ட் உங்க கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு நபரையும் அழைச்சிட்டு போகலாம்.
இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வேண்டுதல் காரணமாக வரவங்க இங்கே நைட்டு தங்கிட்டு பகலில் போய் சாமி தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்க தங்க வசதிக்காக இந்த கோயில் நிர்வாகமே இங்கே ஏகப்பட்ட ரூம்ஸ், இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களே இந்த ரூம்ஸ்லாம் ஏகப்பட்டது கட்டி வச்சுருக்காங்க. 500 ரூபாயிலேருந்து 4500 ரூபா வரைக்கும் உள்ள ரூம் கூட இங்கே இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே தங்குற பிளானில் வரல, மதியம் வந்துட்டு நைட் ரிட்டர்ன் போகிற பிளானில் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே ரூம் எதுவும் புக் பண்ணலை. பட் இந்த ரூம் எப்படி புக் பண்ணுறதுன்னு விசாரித்தோம். இப்போ வரைக்கும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை, டைரெக்டாக நேரில் வந்து தான் புக் பண்ண முடியுமா. அதுலேயும் கோவில் கூட்டமான காலங்களில் முருகருக்கு இது ஏற்ற நாள் நிறைய இருக்கும்ல, அன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை உங்களுக்கு கோவில் தேவஸ்தானத்துடைய ரூம் கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. இங்க இந்த திருச்செந்தூர் கோவிலை சுத்தி நிறையவே ரூம்ஸ் அண்ட் லாட்ஜஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. மினிமம் ஒரு 800 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரூமோட ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இது வந்து ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு கூட அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இங்க ஸ்பாட்ல வந்துட்டு கூட உங்களுக்கு இந்த ஆன் தி வேல நீங்க இந்த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது கூட எல்லாருமே கேக்குறாங்க, உங்களுக்கு ரூம்ஸ் ஏதாவது வேணுமா, இந்த அமௌண்ட்ல இருக்குது, வேணும்னா வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். 800 ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இங்க 100 ரூபாய் ரேஞ்ச்லயே டார்மெட்ரிஸ் மாதிரி நிறைய ரூம்ஸ் கிடைக்குது. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய வெளி பிரகாரத்திலேயே நிறைய பேர் ஸ்டே பண்ணிருக்கிறதையும் எங்களால பார்க்க முடிஞ்சது. இந்த கோயிலை சுத்தியே உங்களுக்கு வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கங்க இருக்குதுங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் தரிசனம் பண்ண வரவங்க இந்த கோயிலோட திரும்பி போகாமல் இந்த கோயிலுண்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயா கோயில் இருக்குது, அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே 3 சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குது. ஆக்சுவலாக இவங்க தான் இந்த கோயில் கட்டுறதுக்கு காரணமாக அமைஞ்சவங்களாம். அவங்களே போய் தரிசிச்சுட்டு போகிறது நல்லது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆறுபடையில் இங்கே சிவசம்மதியாக இருக்காரு. ஓகே, இங்கே ஆமாம், பிறந்தது சாண்டீஸ்வரம். ஒரு படையிலையும் ஒரு அற்புத முருகர் மாதிரி பண்ணியிருக்காரு. சிவசமயம் இங்கே முருகருக்கு பணியோட செஞ்சுட்டு இங்கே சிவசமயம் இருக்காரு. ஓகே ஓகே. இங்கே வந்துட்டு போனால சூரியன் அழிக்கும் போது முருகருக்கு என்ன பேரோ அதே பேர் முருகரே வச்ச பேர். முருகரே வச்ச பேர் சம்காரமூர்த்தி. ஓகே, சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள். ஆமாம், சுவாமிகள். ஓகே ஓகே ஓகே. சுவாமிகள். இந்த கோயில் திருப்பணியில் அவங்களோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுட்டாங்களா? திருப்பணிக்கு வந்து பங்கு இவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து 3 சமாதி. ஆறுமசாமி, மௌனசாமி, காசாமி, ஆறுமசாமி, வள்ளிநாயக சாமி, தேசிங்க சாமி. அவங்க 5 பேர் தான் கோயிலை கட்டினது. அவங்க 5 பேர் தான். அவங்க 5 பேர் பக்கத்தில் இருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து 15 கிலோமீட்டர் பஸ்லேயோ இல்லை ஆட்டோவிலையோ போனீங்கன்னா அங்கே ஒரு குலசை முத்தாரம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் நிறைய தடவை இந்த குலசை முத்தாரம்மன் கோயில்களை பற்றி பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய விஐபிஸ் கூட அந்த குலசை முத்தாரம்மன் கோயில் வாசலில் சர்வசாதாரணமாக நின்று வழிபடுறதை நம்மளால் பார்க்க முடியும். இது எங்களோட அறுபடை வீடு தரிசன ட்ரிப்பு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான கான்செப்டே எவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் இந்த 6 கோயில்களையும் ஒரே ட்ரிப்பில் கவர் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு விளக்குறதுக்காக தான். ஸோ இந்த ட்ரிப்பில் எங்களால் குலசை முத்தாரம்மன் கோயிலை உங்களுக்கு காட்ட முடியல. இன்றைக்கே டைம் இருந்தால் இந்த கோயிலும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருப்போம். ஆனால் நாங்கள் காலையில் பழமுதிர்ச்சோலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் ஏறி திருச்செந்தூருக்கு அங்கேருந்து வந்திருந்தோமே. ஸோ எங்களால் இங்கே மதியம் தான் ரீச் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் ஆல்ரெடி திருச்செந்தூருக்கு மட்டும் தனியாக ஒரு தடவை வந்திருக்கோம். அப்போது வந்து இந்த குலசை முத்தாரம்மன் கோயில் கூடவே இங்கேருந்து இன்னொரு 8 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா மணப்பாடுன்ற ஒரு ஏரியா இருக்குது. சூப்பரான அட்ராக்டிவான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். அந்த இடத்தையுமே நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். குலசை முத்தாரம்மன் கோயில் அண்ட் மணப்பாடு இந்த 2 இடத்துக்கு போகும்போது நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த யூடியூபர்ஸ் தான். ஸோ வீடியோகிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு கிளியராக எடுக்கிறது தெரியாது, எடிட்டிங்கும் அந்தளவுக்கு சரியாக வரல. ஸோ வீடியோ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் விஷயம் இருக்குது, அதில் தகவல்கள் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திருச்செந்தூர்ல நடக்கிற சூரசம்ஹார விழா உலக புகழ் பெற்றது. இந்த கோயில் தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 5 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும். சம்டைம்ஸ் முக்கிய விழா காலங்கள்ல மட்டும் தரிசன நேரத்துல லைட்டா சேஞ்சஸ் இருக்கும். அன்னதானம். அன்னதானத்துக்கா? ஆமா. எவ்வளோ கொடுக்க பாரு. ஆமா,
எங்களோட இந்த அறுபடை வீடு ட்ரிப்ல இந்த திருச்செந்தூர்ல தான் நினைச்சதை விட அதிக கூட்டமே. ஈவினிங் 4 மணிக்கு தரிசன கியூல நின்னோம். 7 மணிக்கு தான் முருகரோட தரிசனமே கிடைச்சது. நாங்க சுவாமியை பார்த்துட்டு வெளியில வர நேரம் கரெக்டா இந்த கோயில் உற்சவருடைய ஊர்வலத்தை பார்க்கிற பாக்கியமும் கிடைச்சது. ஒரு காலத்துல கொள்ளையடிக்கப்பட்ட இந்த உற்சவர் சிலைகள் திரும்ப கிடைச்சதே அதிசயம்தான். நடந்தது என்னன்னா 1646 அப்போ நடந்த போர்ச்சுகீசிய போரின் போது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்களால இந்த திருச்செந்தூர் கோயில் ஆக்கிரமிக்கப்பட்டது. உள்ளூர்வாசிகள் இந்த கோயிலை மீட்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. அந்த டைம்ல மதுரையை ஆண்ட நாயக்கமார்களுடைய எச்சரிக்கைக்கு பயந்து இந்த டச்சுக்காரங்க கோயிலை விட்டு காலி பண்ணாங்களாம். ஆனா போகும்போது விலை மதிப்பில்லாத 2 உற்சவ மூர்த்திகளுடைய சிலைகளை திருடிட்டு கப்பல்ல ஏறி கிளம்பிட்டாங்களாம். திருடினது முருகரோட சிலைகளாச்சே, எல்லையை தாண்டிட முடியுமா? கப்பல் கடும் புயல்ல சிக்கி ஒரு ஸ்டேஜ்ல மூழ்கிற அளவுக்கே போயிடுச்சோம். இந்த சிலைகளை அபகரிச்சுட்டு போறதால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருதோன்னு நினைச்சு அந்த சிலைகளை நடு கடல்ல தூக்கி போட புயலும் உடனே நின்றுச்சான். பின்பு முருகருடைய தீவிர பக்தரான வடமாளியப்ப பிள்ளையோடைய கனவுல முருகர் தோன்றி சிலை கைவிடப்பட்ட இடத்தையும் வெளிப்படுத்தினாராம். வடமாளியப்ப பிள்ளையோ 1653 வருஷம் மீன்பிடி படகுல அந்த இடத்துக்கு போய் அந்த சிலைகளையும் கண்டுபிடிச்சு மீட்டெடுத்து ரிட்டன் கோயில்ல ஒப்படைச்சாராம். சூப்பர் இல்ல? முருகரை அபகரிக்க நினைச்சா முடியுமா? புரிஞ்சா சரி. இக்காலத்துல சமதளமா இந்த பகுதி இருந்தாலும் ஒரு காலத்துல சந்தனமலைன்னு சொல்லப்படுற மலை குன்றாதான் இருந்துச்சாம். அதற்கு அடையாளமே இங்க இருக்கிற வள்ளி குகை தான். பட் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததால எங்க யாரையுமே அங்க அலோ பண்ணல. திருச்செந்தூர் முருகரை ரொம்பவே திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் நாங்க சுவாமிமலை முருகர் கோவிலுக்கு தாங்க போறோமே. அவ்வளவுதான், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நடந்து போகிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஸோ அவசரமா ஆட்டோல ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த சுவாமிமலை கும்பகோணத்துல இருக்குது. அங்க போறதுக்கு இந்த திருச்செந்தூர்ல இருந்து சென்னை மார்க்கமா போற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல ஏறி கும்பகோணம் போய் இறங்க போறோம். வாங்க போகலாம். சரி, இப்போ இந்த திருச்செந்தூர் ட்ரிப்புக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பார்க்கலாமா? மதுரை டு திருச்செந்தூர் பஸ் ஃபேரா ஒரு ஆளுக்கு 172 ரூபாய். கோயில்ல சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டர்ன் போக ஆட்டோல எங்க 5 பேருக்கும் சேர்த்து 80 ரூபாய் ஆச்சுங்க. இவ்வளோதான் செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.